அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது ஏடிஎஸ்பி ஐயா திரு அல்பர்ட் சார் வந்து மேடைக்கு வந்து சாய் குருபா அவர்களை மேடை கிடைக்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலவடங்கை கெழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்பரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அனிதா பார்த்திபன் விருப்ப ஓய்வு நிகழ்ச்சிக்கு வந்திருந்து தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பணி நிறைவு மதிப்புக்குரிய அல்வாசனி அவர்கள பார்த்திபன் நண்பர் பார்த்திபன் விருப்ப ஓய்விற்கு வருகை தந்திருக்காங்க. இதை வரவேற்று விருப்ப ஓய்வு பெற்றிருக்கும் பார்த்திபன் அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. என் சார்பிலும் வரவேற்கிறேன். காவல்துறையை காப்பாற்றும் ஒரு தலைவனாகவே அவர் இருந்தார். இது உண்மையான சம்பவம். ஆனா அவர் தான் சொல்ல போறாருன்னு நமக்கு தெரியாது. காவல்துறைக்கு ஒரு பெரிய ரகசியமான ஒரு ஸ்பை மாதிரி இருப்பார். ஆனா எங்களுக்கு தெரியாது. நல்லா பேசிட்டு இருப்பாரு. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுவார். அதுக்கு முன்னாடியே டிஎஸ்பி கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு செய்தி போட போறீங்களா அப்படின்னு நன்றி தெரிவித்துக் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பார்த்திபனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லி நண்பர் பார்த்திபன் அவர்களின் இந்த காவல்துறையில் பணி நிறைவு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், இந்த சர்க்கஸ் கூண்டிகள் எதிரும் புதிருமாக மோட்டார் சைக்கிள் ஓட்டுவார்கள். மிகவும் ஆபத்தான பயணம். அதை அழகாக ஓட்டினார். நான் 2003ஆம் ஆண்டு தமிழக முதல்வர் வகையில் மெடல் வாங்கும்போது ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அவர் அந்த திறமையான வித்தியை அனைவருக்கும் சென்னையில் செய்து காட்டினார். அதனால்தான் அவர் பன்முகத்தன்மை என்று கூறுகிறேன். காட்டுப்பள்ளி கோயிலடியில் நிச்சயார்த்தம் செய்தார். அன்றிலிருந்து அவரை எனக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சிக்கு Thank you, Mr. Anita Parthiban sir, for inviting me for this greater event. Retirement. I'm young. I could not talk more about the retirement and how that could be. Inviting me for this event is a privilege to me. I'm so happy that he called me up this evening by around 6 o'clock. I have an event. Kambi, you should be here. I said I respect his word. Him taking a decision to voluntarily retire from his position is a bigger position. Is a bigger decision. Like other bigger representatives and police department people were talking about that, and they mentioned that it's not an easy decision to get away from a position that he held it for these long years. Imagine, he worked for more than 20-30 years in an industry and he wants to relieve from that. He was serving it great.
he was serving as as not just as a society, not just Tanjavur. Taking that position itself, an imaginary thought to so many people, so many youngsters. Taking a police category. இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, we are always trying to living, we are always trying to live but not living அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழில் என்ன அர்த்தம்னா, நாம் ஒவ்வொரு முறையும் நன்றாக வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமே தவிர வாழ்வதே கிடையாது. அதாவது இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வந்து இதை சாதிக்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், இது வந்தால் தான் எனக்கு மகிழ்ச்சி, இந்த விஷயம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து ஒவ்வொரு இலக்குகளை வைத்து அது நடந்தாதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் வந்து அதை ரசித்து வாழ்வது அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன்ல இன்றைய கதாநாயகன் திரு பார்த்திபன் சாருடைய விருப்ப ஓய்வு விழாவில் சொல்றது சால சிறந்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். அரசியலிலும் இப்படிலாம் இருக்கிறார்கள், அதுவும் தஞ்சாவூர்ல இருக்கன்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்ல எல்லாத்துலயும் வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி அப்படின்னு பாட்டு பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா துறையிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதுக்கு உதாரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈபில இருந்து நம்ம சுகுமாரன் சார் வந்திருக்காரு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வீடு கட்டுறப்ப எனக்குடைய வீட்டுக்கு வந்து ஈபி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நான் அரசு பணியில இருந்தாலே பல முறை நடக்க வேண்டியதா இருந்தது. பட் சார்ட்ட போன் பண்ணோடனே ரொம்ப சிம்பிளா அந்த விஷயத்தை வந்து முடிச்சு கொடுத்தாரு. அவருக்கு இந்த தருணத்துல நன்றி. இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு வெளியே ஒரு பெரிய ஒரு குண்டான்ல அண்ணா குண்டான்ல தண்ணியை வச்சிருந்தாரு. அதை பார்த்துட்டு வந்து கூட எங்க அம்மாட்ட சொன்னேன். ஸோ அது கூட வந்து ஒரு சில நாட்கள் வந்து அவர்கள் போடா நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாம் கூட இல்லடா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அதை செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுல வந்து அவர் தன்னுடைய கடமையாக நினைத்து இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காவல்துறை இன்னைக்கு அரசு பணின்றது இன்னைக்கு நிறைய பேர் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அரசு பணின்றது ரொம்ப ரொம்ப கடினமான பணியாகிட்டு இருக்கு. ஏன்னா ஆட்கள் மிகவும் குறைவு. ஒரு ஆபீஸ்ல 28 பேர் 30 பேர் இருக்கிற இடத்துல எங்க ஆபீஸ்ல 30 பேர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு வெறும் 12 பேர் தான் இருக்கும். இப்ப மீதி பேருடைய வேலைகள் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அதுவும் காவல்துறையில நமக்கே தெரியும் எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு என் தங்கையுடைய கணவர் காவல்துறையில தான் இருக்குது. இன்னைக்கு தொடர்ந்து விளையாட்டு அவருடைய இதை மட்டும் தான் பார்த்துப்பீங்க. அவர் விளையாட்டு நீங்க எல்லாம் பார்த்தது இல்ல, ரொம்ப திறமையா விளையாடக்கூடியவர். 18 வயசு 20 வயசு பையன் விளையாண்டா கூட ஈஸியா தோற்கடித்துருவார். அவ்வளவு ஒரு ஷட்டில் பேட்மிண்டன்ல வந்து ரொம்ப திறமையான ஒரு வீரர். அதனாலதான் தொடர்ந்து அனிதா பார்த்திபன் கோப்பை என்ற பெயரில் இன்னைக்கு இந்தியா முழுக்க தஞ்சாவூருடைய வரைபடத்தை ஸ்போர்ட்ஸ் அளவில் கொண்டு சேர்த்திருக்கிறார் திரு பார்த்திபன் என்று சொன்னால் அது மிக அல்ல. ஆனா இன்னைக்கு காஷ்மீர், கேரளா எல்லா ஸ்டேட்ல இருந்தும் அந்த டோர்னமெண்ட்டுக்கு தஞ்சாவூருக்கு வருவாங்க. திறமையோ கடவுள் அருளோ இதையெல்லாம் காட்டி தன்னுடன் பக்கபலமாக சிவசக்தி போல தன்னின் பாதியாக பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெண் மட்டுமே ஒரு ஆணின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் என்று சொன்னால் அது மிக வாய்ப்பு இருந்தால் அதை படிச்சு பாருங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அந்த புரிதல் இல்லாததான். ஒரு ஆண் என்பவன் அந்த புத்தகத்தில் அழகா விளக்கி இருப்பார். 2 கிரகத்துல பிறந்தவங்கடா, ஆண் என்பவன் செவ்வாய் கிரகத்துல பிறந்தவன், பெண் என்பவன் வெள்ளி கிரகத்துல பிறந்தவங்க. 2 பேரையும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு சந்தோஷமா இருந்தா எப்படா இருப்பாங்க, அது போல புரிஞ்சுக்கிங்கன்னா அந்த புக்கில் எழுதியிருப்பார். அதுல என்ன எழுதியிருப்பார் என்று சொன்னால், ஒரு ஆண் என்பவன் கோபப்படும் போதோ இல்ல ஒரு தோல்வியை சந்திக்கும் பொழுதோ இல்ல மனம் உடைந்திருக்கும் பொழுதோ அவன் தனிமையை விரும்புவான். அவனுக்கு தேவை தனிமை. அவனை விட்டுரும். அவனை நோயின்னு போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏங்க என்னாச்சு, காப்பி கொண்டு வருமா, டீ கொண்டு வரட்டுமா, ஏதாவது சாப்பிட்றீங்களா, மனசு திறந்து சொல்லுங்க, நான் இருக்கேன். அப்போ இன்னும் என்னவாகும், அந்த ஆணுக்கு கோபம் அதிகமாகும். அதே சமயம் பெண்ணுக்கு வந்து தான் உடைந்திருக்கும் பொழுதோ இல்ல காயப்பட்டிருக்கும் பொழுதோ இல்ல கவலையோடு இருக்கும் பொழுதோ அதை மற்றவரிடம் சொல்ல வேண்டும். சொன்னாதான் அந்த பெண் மகிழ்ச்சியாக இருப்பாள், சந்தோஷமாக இருப்பாள். ஆனா அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க நிறைய பேசணும்னு விரும்புவாங்க. ஏங்க இன்னைக்கு உங்க அம்மா, நான் தலைமைச் செயலகத்துல இருந்து வேலைக்கு போயிட்டு வருவேன், அப்ப என் ஒய்ஃப் தூக்கம் நல்லா வரும், உடனே எழுப்பி ஏங்க
உங்கள் அம்மா இன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? தங்கமே நாளைக்கு பேசிக்கலாமே, அப்புறம் பார்த்துக்கலாமே. உடனே தண்ணி எடுத்து என் மூஞ்சில ஊற்றுவேன் என் ஒய்ஃப். நான் இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? தூக்கம் உங்களுக்கு முக்கியமா இல்லை. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த கணவனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஒர்க் ப்ரெஷர் என்ன, அவருடைய வேலை போடு என்ன, எல்லாத்தையும் புரிந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு 2 வகையான சட்னியும் 2 வகையான சாம்பாரையும் வரைத்து கொடுத்த அவரது மனைவிக்கு மீண்டும் ஒரு பலத்த கரகோஷத்தோடு மீண்டும் ஒரு முறை. ஏன்னா ஏன் இவ்வளவு இதை அழுத்தி சொல்றேன்னா, சாப்பாடு ரொம்ப முக்கியம், சோறு ரொம்ப முக்கியம். வாழ்றதுல 3 வேளை வாழ்க்கையில என்ன நம்ம போறப்போ என்ன எடுத்துட்டு போறோம்? வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். ஆயிரத்தி 1988 காவல்துறையில் பணியில் சேர்ந்தேன். சேர்ந்ததுனால இன்று 2024 ஏறத்தாழ 36 ஆண்டு காலம் காவல்துறையில் பணிபுரிந்ததில் இன்று எனது மேலதிகாரிகள் இங்கே வீட்டிருக்கிறார்கள். எனக்கு ஆரம்பத்திலிருந்தே அல்மாஸ் அலி சார் எனக்கு குருநாதர் மாதிரி. எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணதுலேருந்து, கல்யாணம் பண்ணதுலேருந்து, என் பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்து எல்லாம் அப் டு டேட் எனக்கு என்னென்ன ஹெல்ப் தேவையோ, என்னென்ன எனக்கு தேவையோ வாழ்நாள் பூரா இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்ருக்காரு. இன்றைக்கி இந்த மேடைக்கு அவர் தான் இருந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. அந்த வகையில் அவருக்கு என்னுடைய வாழ்நாள் பூரா அவருக்கு நான் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது கணேசன் சார், அவங்களும் சரி எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனது உடன்பிறவா சகோதரர் திரு தோமணி அவர்கள் இப்போ காலதாமதமாக வெளியூர்லேருந்து அவசர அவசரமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணுமேங்கிறதுக்காக மிக சிரத்தை எடுத்து வந்திருக்காங்க. அவங்களும் நமக்கு என்னுடைய லாங் ட்ராவல், நானும் அவங்கெல்லாம் ஒன்றா காவல்துறையில் பணிபுரிந்ததுலேருந்து இத்தனை ஆண்டு காலம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பெரிய சப்போர்ட் பர்சன். ஸோ எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் திருவாரூர், தஞ்சாவூர் 2 மாவட்டத்தில் வேலை பார்த்துருக்கேன். எல்லா ஊர்லேயும் நான் வேலை பார்க்குற இடத்துல ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள முக்கியஸ்தர்கள், நண்பர்கள் அவ்வளோ பேர் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைனா இந்த அளவுக்கு நம்ம வந்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள முக்கியஸ்தர்கள்லாம் ரொம்ப பெரிய உதவியாக இருந்தாங்க என்னுடைய வேலைக்கு. அந்த அதுக்கு உதாரணமாக இங்கே வந்திருக்காங்க முன்னாடி எல்லாரும். ஐயா ராஜகோபாலம் சார் ஐயா வந்திருக்கேன். அவங்க எஸ்பி ஆஃபீஸில் அவங்க எஸ்பி இன்ஸ்பெக்டரு, நான் அவங்கள்ட்ட டைப்பிஸ்ட்டு. 1989-90 அது எனக்கு அது பெரிய எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அவங்கள்ட்ட வேலை பார்க்குறது. அவங்கள மாதிரி ஒரு ஆங்கில புலன் அறிவு அவ்வளோ இதாக இங்கிலீஷ் நாலேஜ் அவங்கள்ட்டே தான் நிறைய வேர்ட்ஸ் அதெல்லாம் நாங்கள் அந்த வயசில் கற்றுக்கிட்டோம். ராஜாவுக்கு தெரியும், இங்கே ராஜா வங்கி தான் இருக்குது, ராஜா ஸ்ரீதர்லாம் என் பேட்ச்மேட்ஸு. அப்போ அந்தளவுக்கு எஸ்பிஐஎஸில் எங்கள் சார்ட்டேருந்து அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நிறைய அந்த இன்டெலிஜென்ஸில் என்னென்ன இருக்குதுங்கிறது நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த உயரதிகாரிகள் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க, இப்படி வேலை பார்க்கணும், அப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லி. அந்த வேலை அனைவருக்கும் மாலை வணக்கம். பார்த்திபன் தனது காவல் பணியில் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் நான் உண்மையாகவே அவர் பணி செய்த ஆண்டுகளை சொன்னேன். அவர் பணி செய்யாத நாட்களையும் சேர்த்து சொல்கின்றார். மிக்க நன்றி.
गणपतिनायक जय देवा Gracias.